மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி கூட நாங்க ரகசிய கூட்டம் கிடையாது, பி டீமும் கிடையாது, கள்ள உறவும் கிடையாது இப்படின்னு அதிரடிகளை விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா இப்போ கடைசியில என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் உள்ள வரப்போறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப அரசியல் வட்டாரத்துல பரவிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் உண்மையாயிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னும் சோசியல் மீடியாக்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களால முடியாது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு வர்றதுக்கு மூல காரணமே ஆதவ் அர்ஜுனா தான். ஏன்னா கரூர்ல சம்பவம் நடந்துருச்சு. உயர் நீதிமன்றத்துல எஸ்ஐடி அமைச்சிட்டாங்க. உயர் நீதிமன்றம் மூலியமாவே ஸ்ட்ரெயிட்டா அவங்களுடைய நேர்பார்வையில எஸ்ஐடி அமைப்பு விசாரணை நடத்தும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு ஆளா போயிட்டு என்ன பண்ணாரு, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணாரு. விஜயோட ஆலோசனை கேட்காமையே. இப்போ பிராக்டிகல் லைஃபுக்கு நம்ம வருவோம். இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, எது நடந்தாலும் திமுக தான் காரணம்ன்றாங்க. விஜய்க்கு அடிப்பட்டாலும் திமுக காரணம், தாவேக்காவுக்கு எந்த ஒரு வழக்கு போட்டாலும் திமுக தான் காரணம் சொல்லிக்கிட்டு வராங்களே. ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்களேன், எஸ்ஐடில விஜய் அவர்கள் அலக்களிக்கப்படுறாருன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? திமுக சும்மாவே திமுக காரணம் திமுக காரணம்ன்றாங்க. இப்ப இது பண்ணா என்ன பண்ணுவாங்க, திமுக தான் காரணம், தாவேக்காவை அழிக்கிறதுக்கு திமுக கிளம்பிடுச்சு, எஸ்ஐடி அமைப்பு மூலமா விஜய ஒழிக்க பாக்குறாங்க இப்படின்னு ஒரு பேர் வருமா? இந்த பேரை வாங்குறதுக்கு திமுக வந்து முயற்சிக்குமா? சோ இங்க விசாரணை எந்த அளவுக்கு நேரடியா நடக்கும், எந்த அளவுக்கு ஒரு குறைபாடுகள் இல்லாம எவ்வளவு உண்மையா நேர்மையா நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு இவங்க ஒரு அரசியல பண்ணிருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் அப்படிதான் கணக்கு பண்ணி இருப்பாரு, சொல்ல முடியாது. பிராக்டிக்கலா எடுத்துக்கிட்டா அப்படிதான். ஆனா இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காகவே சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா தான் பண்றாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. இப்ப நீங்க கீழமை நீதிமன்றத்துல கொடுத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு போகும், உயர் நீதிமன்றத்துல கொடுத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். ஸ்ட்ரெயிட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டா அவங்க பார்த்தாங்க, லட்டு மாதிரி ஆஃபர் வருது, எதுக்குப்பா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு முத்திரை குத்துட்டு அமிச்சிட்டாங்க. இப்ப சிபிஐ வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கு. கடைசியா இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் சாட்சியம் தான். கடந்த 2 விசாரணை போச்சுல, அப்ப நிர்மல்குமார் இருந்து சொன்னாரு, அவர் சாட்சி தான், இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் விஜய்க்கு சம்மன் எல்லாம் போவாதுன்னா திடீர்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. கணக்குப்படி பார்த்தா 15ஆம் தேதி தான் அவருக்கு விசாரணை. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, 14ஆம் தேதி போயிருக்காரு, 13ஆம் தேதி த்ரிஷா முன்னாடியே போயிட்டாங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை மூலியமா விஜய் அவர்களை பாஜக பக்கம் இழுத்து வந்தது ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது. இப்ப விசாரணை வந்து நாளைக்கு தானப்பா, ஏன்பா இன்னைக்கே போனாருன்னா முன்னாடியே போயிட்டு என்ன பண்றாருன்னா சில செட்டப்புகளை வந்து என்ன பண்றாரு, செட் பண்ணி வச்சுறாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட போயிட்டு தலைவர்களை பார்த்து எல்லாத்தையும் பேசி சுமூகமான ஒரு முடிவு எடுத்துட்டா விசாரணை சுமூகமா போயிடும் அப்படின்னு. இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து பல பேர் சொல்றாங்க இது விசாரணை கிடையாது, பாஜக கூட உள்ள வர்றதுக்கான டீலிங் அப்படின்னு சொல்வது. இந்த டீலிங்க த்ரிஷா தலைமையில நடத்துறதுக்காக தான் த்ரிஷா முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா பண்ணாங்கன்னா அரசியல்ல இவங்க தலையீடு இருக்குதா அப்படின்னா, அரசியல்ல த்ரிஷாவுடைய தலையீடு முழுக்க முழுக்க இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான முழுக்க முழுக்க காரணம் த்ரிஷா மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது, சங்கீதா அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்க போறேன், விஜய பத்தி A to Z எல்லாத்தையும் சொல்ல போறேன், அரசியல் அவருக்கு பின்னாடி யார் இந்த இயக்குறா, அரசியல் அவருக்கு யார் பண்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ த்ரிஷா முன்னாடி போறாங்க, இவர் பின்னாடி போறாருன்னா என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் தமிழக அரசியல்ல முன்வைக்கப்படுது. இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் போயிட்டா விஜய் அவர்கள் சந்திக்க போற சவால்கள் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. கட்சி 2ஆ உடையுங்க, நிறைய நிர்வாகிகள் எல்லாம் போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலான ஒரு வரல, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. இதுல பல பேர் பாஜக கூட கூட்டணி போறதுக்கு ஆதரவு தெரிவிச்சாகவும், பல பேர் ஆதரவு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் தகவல் இருக்கு. ஏன்னா என்டிஏ கூட்டணியை போறதுக்கு யாருமே விரும்பல. ஏன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றாதானே இவர் வரேன்னு சொன்னாரு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப என்னப்பா இவரும் சர்வசாதாரணமா போயிட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேசப்பட்டு இருக்காங்க. பாஜக கூட கொள்கை எதிரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த அளவுக்கு இவரு விஜய் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மட்டமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குறைபாடு எல்லார் மத்தியிலும் இருக்குது. இன்னைக்கு யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பேக் அடிக்கிறாங்க. இப்ப வலைபேச்சு அந்தனும் சரி பிஸ்மியும் சரி விஜய்க்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நிலைப்பாட்டுல எப்படி இருக்கு,
அரசியல் விபச்சாரம் செய்யறாரு சொல்லியிருக்காங்க, பிஸ்மி சொல்லியிருக்காங்க. அரசியல் விபச்சாரம் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால அரசியல் விபச்சாரம் செய்யறாரு சொல்லியிருக்கிறாருங்க, உண்மை. சோ விஜய் அவர்கள் இப்படி ஒரு கீழ்த்தனமான மட்டமான ஒரு அரசியல் இருக்கு. எதுக்கு மக்களை ஏமாத்தணும்? நிர்வாகிகளை, உங்களையே நம்பி வந்த இளைஞர்களையும் பெண்களையும் ஏமாத்தணும்? அவங்கள பாழ்கணத்துல கொண்டு போய் விடுறீங்களா இப்படின்னு கடுமையான சொற்களை கொண்டு பேசியிருக்கிறாங்க பொதுவில். ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. முதல் தலைமுறை ஓட்டு இருக்கு, இளைஞர்கள் ஓட்டு இருக்கு, பெண்கள் ஓட்டு இருக்கு, அது மாத்திரம் இல்லாம சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. இவ்வளவும் விஜய் நம்பிதான் வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரையும் நீங்க கொண்டு போயிட்டு பாஜக என்ற பாழ்கணத்துல தானே எடுத்துட்டு போய் விடுறீங்க. அப்ப உங்களையே நம்பி வந்த இவங்களுக்கு என்ன நீங்க செய்யறீங்க? துரோகம் தானே செய்யறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலே விஜய் அவர்கள் துரோகம் செய்யறாருங்க. அவரை நம்பி வந்தவங்களுக்கு விஜய் அவர்கள் துரோகம் செய்யறாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு சிறுபான்மையினர் உஷாராயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 2 முஸ்லிம் கட்சிகள் அவர் கூட இருந்தாங்க, இன்னைக்கு பேக் அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், விஜயோட நிலைப்பாடு இதுதான். பாஜக கூட தான், வேற வழியே கிடையாது அப்படின்னு. இப்ப சிறுபான்மையினர் எல்லாரும் உஷாராயிட்டாங்க. விஜய் கட்சியில் இருக்கிற சிறுபான்மையினரை வெளியேறிட்டு வராங்க. அது போக இளைஞர்கள், பெண்கள், ஏன்பா என்னங்க இது மாதிரி ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரன்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கூட அடிமை. பாஜகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியுது. கல்வி நிதியா இருக்கட்டும், பேரிடர் நிதியா இருக்கட்டும், ஜிஎஸ்டி நிதியா இருக்கட்டும், நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், எல்லா நிதியும் பாஜக நம்மளுக்கு கொடுக்காம வஞ்சனை செய்யுது. ஆனா இங்க அப்படி ஒரு வஞ்சனை செய்யற, துரோகம் செய்கிற பாஜகவோடு விஜய் அவர்கள் கூட்டணிச்சு எங்களுக்கு துரோகம் செய்யறாரு அப்படின்ற ஒரு கூக்குரல் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு, அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில இருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், எதிர்நோக்குற சவால்களா இருக்கும். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருதுனால அதிமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிகள்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறாரு, ஒரு இடத்துல இருக்கிறாரு. விஜய் அவர்கள் உள்ள வந்தா நம்மள டம்மி பண்ணிடுவாரோ, டேமேஜ் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. கட்சிக்குள்ள சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்காததுக்கு காரணம் என்ன? இவங்க உள்ள வந்துட்டா நம்ம டம்மி ஆயிடுவோம் அப்படின்னு தான். இப்ப கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டா நம்ம டம்மி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் நினைக்கிறாரு. சோ இபிஎஸ் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் இப்போ பாஜக கூட ரொம்ப அந்தஸ்துல இருக்கிறார். பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்றது நம்மளுக்கு ஆணி வேறு. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி மூலியமா தான் நம்ம தமிழ்நாட்டுல வளர முடியும். விஜய வச்சு வளர முடியுமா? விஜய் இன்னும் தெரியவே இல்லை அவருக்கு எத்தனை ஓட் பேங்க் அப்படின்னு. இப்போ ஜெயலலிதா இருந்தாலும் இல்லனாலும், எம்ஜிஆர் இருந்தாலும் இல்லனாலும், இரட்டை இலைக்குன்னு சில வாக்கு வங்கிகள் இருக்கு. அந்த வாக்கு வங்கி பாஜக ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அந்த வாக்கு வங்கி வச்சுதான் இங்க பாஜக வளர்றதுக்கு நினைக்குது. விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு இன்னும் நிரூபிக்கவே இல்லையே. சோ அதனால அரசன் நம்பி புருஷனை கைவிடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜக என்ன பண்ணிருச்சு, இறங்கிடுச்சு. சோ அதனால எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தி டிவிகேவை உள்ள கொண்டு வந்துடணும். ஒருவேளை டிவிகே உள்ள வந்தா எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரா தான் கொடுப்பாரு, அது இல்லாம 40 சீட்டு தான் கொடுப்பாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா டிவிகே என்ன சொல்றாங்கன்னா, இங்க எங்களுக்கு 60 சீட்டுக்கு மேல வேணும், அமைச்சர் பதவிகள் வேண்டும், அது மாத்திரம் இல்லாம 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆளட்டும், 2.5 வருஷம் நாங்க ஆள்றோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு வந்தாங்க. அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாஜகவே அது விரும்பல. ஏன்னா பாஜகவுக்கு ரொம்ப அது என்ன பண்ணுன்னா இடைஞ்சலா இருக்கும். உங்களுக்கு முதலமைச்சரா பதவி கொடுத்துட்டு நாங்க என்னத்த பண்றது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பாஜக என்ன பண்ணுது கேக்குது. சோ அதனால டெப்டி சிஎம் கன்ஃபார்ம், அது மாத்திரம் இல்லாம 40 சீட்டு அப்படின்னு பேசிட்டாங்க. இப்ப விஜய் வைக்கிற டிமாண்டுக்கு பாஜக இறங்க கூடாது, பாஜக வைக்கிற டிமாண்டுக்கு தான் விஜய் இறங்கணும். அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு, எல்லாம் கைமீறி போயாச்சு. 99% விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வராருங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் பாஜக தலைவர்கள் மத்தியில இருந்து வெளிப்படுது. சோ ரொம்ப நெருக்கமான பாஜக தலைவரும் இதை என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு சுட சுட நியூஸ் தான் இருக்கு. இதெல்லாம் போக என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் சேர்ந்தாலும் திமுக கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பாதகமா இருக்காது. ஏன்னா எல்லாமே சாதகமா தான் இருக்கும். இப்போ திமுகவுக்கு போற சிறுபான்மையினர் வாக்குல உடைக்க போறேன் அப்படின்ற ஒரு பொதுவெளியில ஒரு கருத்து இருந்தது. இப்போ பாஜக கூட கூட்டணி போச்சுன்னா ஈஸியா போயிடும் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக கூட்டணி. இன்னொன்று மட்டும் தான், திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 24 கட்சி கிட்ட இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. அமித்ஷா டேபுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு, திமுக 200க்கும் மேலான தொகுதிகளை வின் பண்ணுவாங்க அப்படின்றத டேபிள்ல போயிருக்கு. சோ இதை உடைக்கணும், இதை எப்படியாச்சுன்னா குளறுபடி ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இங்க என்டிஏ கூட்டணி செயல்படுத்துது. எதுவா இருந்தாலும் இங்க நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்ல, எதிர்கட்சி தலைவரா யார் உட்காரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல பாஜக ரொம்ப முயற்சிக்கிறாங்க. ஏன்னா இப்ப எதிர்கட்சி தலைவர் 2031 சிஎம் அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, பாஜக கணக்கு போட்டு வேலை செய்யறாங்க. எதுவா இருந்தாலும் விஜய்க்கு இது ஒரு பெரிய பின்னடைவாதான் இருக்கும். என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டா விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை இருக்காது, தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில அதிமுக போனதுனால இன்னைக்கு அதிமுகவுடைய கதி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கண் கூட பாக்குறோம். விஜய்க்கும் இதே நிலைமைதான் வரும், டிவிகேக்கும் இதே நிலைமைதான் வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.